ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போது மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். 7 முந்திரி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் சூடான தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் 2 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ காலிஃப்ளவர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன், ஆற விடணும். ஆறினதோ அரைச்சி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், ஓரளவு அரைச்சாலே போதும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதோ உருண்டை சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரையாக இருக்குது, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம்.
கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும், கொதிக்க விடணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருண்டை சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.